Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் விடுதலையின் நாள் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். சரியான வெயில். ஒரு ஏழை கிறிஸ்தவ நண்பர் தள்ளு வண்டியில் மோர் விற்று கொண்டிருந்தார். 10-12 பேர் நின்று கொண்டு மோர் வாங்கி குடித்து கொண்டிருந்தனர். அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு எதிராக ஒரு குளிர்பான கடையும் இருந்தது. அந்த கடையிலும் இங்கே மோர் கிடைக்கும் என்ற விளம்பர பலகை இருந்தது. ஆனாலும் அந்த கடையில் மோர் வாங்கி குடிக்க யாருமே இல்லை. இந்த சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனாக அந்த மோர் விற்பவனிடம் வருகிறார். அவனும் அவரை பார்த்து மோர் வேண்டுமா என்று கேட்கிறான். ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இந்த வெயிலில் நீ நின்று கொண்டு வியாபாரம் செய்கிறாயே, நீ எப்போதாவது உன்னுடைய ஆண்டவரை கடிந்து கொண்டது உண்டா என்று கேட்கிறார். அவன் சிரித்து கொண்டே, என் ஆண்டவர் சிலுவையிலே பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்றான். ஆண்டவர் சிரித்து கொண்டே, அங்கே பாரு, ஒரு நாய் பென்ஸ் காரில் போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த மோர் விற்பவர், இந்த நாயாவது நன்றி உள்ள பிராணி, ஆனால் நன்றி இல்லாத சில நாய்களும் காரில் சுத்துதே என்று வருத்தப்பட்டு கொண்டான். பின்பு ஆண்டவர், உனக்கு பைபிளில் யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார். அவன் கொஞ்சமும் யோசிக்காமல் தானியேல் என்று சொன்னான். உடனே கர்த்தர் ஏன் அவனை பிடிக்கும் என்று கேட்டார். சிங்கங்களின் பசிக்கு இரையாகி சாக போகிறோம் என்று தெரியும். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவாலயம் இருக்கும் திசைக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து முழங்காலிலே ஸ்தோத்திரம் பண்ணியதும், சாக போகிறோம் என்று தெரிந்தும் அவனிடம் இருந்த அந்த பைத்தியக்காரத்தனமான விசுவாசமும் தான் என்று சொல்லி, அந்த விசுவாசம்தான் என்னை இந்த வெயிலிலும் நான் ஏசியிலே நிற்கின்ற உணர்வை கொடுக்கிறது என்றான். உடனே ஆண்டவர் அவனிடம், எனக்கும் ஒரு கிளாஸ் மோர் கொடு என்று மோர் வாங்கி ஆண்டவர் பருகினார். அந்த மோர் விற்பவனும் 2 ரூபாய் கொடுங்க என்றான். ஆண்டவர், என்னிடம் காசு இல்லை, பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுதான் என்று சொல்ல, மோர் விற்பவன் கர்த்தரை பார்த்து, நீங்க என்ன நான் ஆராதிக்கிற ஆண்டவரா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சிரித்து கொண்டே, அப்படியே வைத்துக் கொள்ளேன் என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு மீண்டும் நான் இங்கே வருவேன், அப்போ உன்னோட உன் மனைவியும் இங்கே இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் ஓடத் தொடங்கினார். மோர்காரன் கடையை விட்டுவிட்டு, ஏய் ஏய் யார் நீ என்றவாறு ஆண்டவரை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் அவனால் ஆண்டவரை பிடிக்க முடியவில்லை. அவனுடைய மனதில் பக்கவாதம் வந்து, 4 வருடமாக படுத்த படுக்கையில் இருக்கும் என் மனைவி எப்படி நாளைக்கு இங்கே இருப்பாங்க என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவனுடைய மனைவியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னங்க, என்னால நடக்க முடியுது, கை கால்களை அசைக்க முடிகிறது என்று அவள் சொல்லும் போது அவனால் நம்ப முடியவில்லை. உடனே அவன் வேதத்தை எடுத்து அவன் எப்போதும் அறிக்கை செய்கிற 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை உறக்க படித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அன்று முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. எப்படா பொழுது விடியும் என்று இருந்தான். பொழுது விடிந்ததும் தன்னுடைய மனைவியுடன் மோரை வைத்துக் கொண்டு கிளம்பினான். சரியாக நேற்றைய தினம் அவன் அந்த மனிதரை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்போது 2 உள்ளங்கைகளை மட்டும் அவனிடம் காட்டுவது போல ஒரு தரிசனம். அந்த 2 உள்ளங்கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகள் இருந்தது. அவன் உணர்ந்து கொண்டான், நேற்றைய தினம் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தவர் ஆண்டவர் என்று. பிரியமானவர்களே, சில சமயம் நாம் எபிரெயர் 13:2 சொல்லப்பட்டது போல தேவனையும் உபசரிக்க வேண்டி வரும். இந்த நாளிலும் உங்கள் தேவை என்னவாக இருந்தாலும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீங்கள் விரும்பியதை பெற்றுக் கொள்வீர்கள். இது மந்திர வார்த்தை அல்ல, தந்திர வார்த்தை அல்ல.
நீங்கள் தேவனிடம் வைத்துக் கொண்டுள்ள தெய்வீக உறவு எப்படிப்பட்டது என்பதை பொறுத்தே வாக்கு தத்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை மறக்க வேண்டாம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உமது பிள்ளைகள் வியாதியிலும் கட்டுக்களிலும் வறுமையிலும் இருந்தாலும் அதன் நடுவில் உம் கற்பனைகளை கைக்கொண்டு உம்மை பிரியப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட இன்று எங்களோடு இடைப்பட்டு இருக்கின்றீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.